வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் மயமாக்குவதற்கு அனைத்து நிபுணர்களின் ஒத்துழைப்பும் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் அறிவிப்பு. இதுவரை இடம்பெற்ற பாரம்பரிய அரசியல் கலாச்சாரத்திற்கு புறம்பாக செயற்படும் அனுர தலைமையிலான அரசாங்கம் இடைக்கால கணக்கறிக்கையை எதிர்ப்பதில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு அனைத்து நிபுணர்களின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக நேற்று கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை கூறினார். அத்துடன் டிஜிட்டல் மயமாக்கல் ஊடாக பொருளாதார நடவடிக்கைகளின் வினைத்திறனை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்மட்டத்திற்கு கொண்டுவர முடியும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மூலம் அடுத்த 5 வருடங்களுக்குள் $15 பில்லியன் வருமானத்தை ஈட்டுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த வருடத்தின் எஞ்சிய காலப்பகுதிக்கான அத்தியாவசிய செலவுகளை முன்னெடுப்பதற்கான குறை மதிப்பீட்டு ஒதுக்கம் தொடர்பிலான விவாதத்தில் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழு அல்லது கட்சித் தலைவர்கள் கூட்டம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த நிலையில் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த போது இதனை தெரிவித்த அவர், அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளதுடன் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் தெரிவித்த அவர், கோப் குழுவின் தலைவர் பதவி ஆளும் கட்சிக்கு தேவை என்று கூறினோம். முந்தைய அரசாங்கத்தின் விடயங்களை பரிசீலிக்க வேண்டும். அந்த அரசின் அமைச்சர் ஒருவர் கோப் குழுவின் தலைவராக வருவதை நாங்கள் விரும்பவில்லை என்றார். இதேவேளை துறைசார் குழுவை நியமிப்பதற்கு ஜனவரி 31ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு உள்ளிட்ட 24 அமைச்சு ஆலோசனை குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் சபை முதல்வர் தெரிவித்திருந்தார். மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் சொற்பிரயோகங்களை பாராளுமன்றத்தில் பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் என்று இலங்கையின் முதல் மாற்றுத்திறனாளி நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த டி சில்வா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்றைய அமர்வில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் உள்ள 17 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் சார்பில் அங்கம் வகிப்பதோடு மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் சொற்பிரயோகங்களை பாராளுமன்றத்தில் பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் என்றார். பலர் மாற்றுத்திறனாளிகள் பாராளுமன்றத்திற்கு வந்து என்ன செய்ய போகின்றார்கள் என்று கேட்கின்றார்கள். அதனை சவாலாக ஏற்று எனது பணி தொடரும். அதே நேரம் மாற்றுத்திறனாளிகள் அரசு வேலைவாய்ப்பில் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். வேலைவாய்ப்பில் 3% மாற்றுத்திறனாளிகள் உள்வாங்கப்பட வேண்டும். அத்துடன் மாற்றுத்திறனாளிகளுக்கான பொருட்களுக்கு வரி குறைப்பு வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இதேவேளை 76 வருடங்களின் பின்னர் மாற்றுத்திறனாளி ஒருவர் இலங்கை பாராளுமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளதுடன் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றியது பாராளுமன்றத்தில் ஒரு வரலாற்று தருணத்தை குறிப்பதாகவும் அமைந்துள்ளது. அதிகார பலத்தை பயன்படுத்தி ஒளித்து வைக்கப்பட்டுள்ள அரசினை வெளிக்கொண்டு வந்து அரசி பிரச்சினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா கோரிக்கை விடுத்தார். பாராளுமன்ற அமர்வின் போது அரிசி பற்றாக்குறை தொடர்பில் ஹர்சன ராஜகருணா நத்தார் பண்டிகை காலப்பகுதியில் முக்கிய பிரச்சனையாக காணப்படும் அரிசி பற்றாக்குறை பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரிசி ஆலை உரிமையாளர்களோடு கலந்துரையாடியதாக கூறிய போதும் தற்போது வரை எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அரிசி ஒளித்து வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அது தொடர்பான சட்டத்தை அமலாக்கம் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடம் காணப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி ஒளித்து வைக்கப்பட்டுள்ள அரசினை வெளிக்கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்திருந்த வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க, நாங்கள் பாரிய மற்றும் சிறிய அரசியலை உரிமையாளர்களோடு பேசியிருக்கின்றோம். பாரிய அரசியலை உரிமையாளர்களிடம் அரிசி காணப்படுகின்றது. அந்த உரிமையாளர்கள் அரிசியை வழங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்றைய தினமும் அரிசி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. நாளாந்தம் சதோச ஊடாக அரிசியை விநியோகிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் சந்தைக்கு வழங்குமாறும் கூறியிருக்கின்றோம். அதிகபட்சம் நாட்டரிசி 220 ரூபாவுக்கும் சம்பா 210 ரூபாவுக்கும் வழங்குமாறும் அறிவித்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் அரிசி வழங்குகின்றார்களா இல்லையா என்பதை கண்காணிப்பதற்கு இந்த பொறிமுறை இல்லை என்றும் தெரிவித்தார்.
தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் டொனால்ட் லூவுக்கும் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. எவ்வாறான ஒரு சந்திப்பு இடம்பெற்றுள்ளமை தொடர்பாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலேசன் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் தெரியப்படுத்தியுள்ளார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இலங்கையின் மீட்புக்கு முக்கிய பங்காற்றிய USAID மற்றும் அமெரிக்க திரைசேரி திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் டொனால்ட் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துடன் சந்திப்பினை மேற்கொண்டுள்ளார். இதன்போது இலங்கையின் புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு பொதுவான முக்கிய விடயங்கள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் மக்கள் நலனுக்காக பொருளாதார மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை ஆதரிக்க தகுந்த திட்டங்கள், திறன் வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் மூலம் நாம் இணைந்து செயல்படக்கூடிய வழிகளை இதன்போது ஆராய்ந்தோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கணக்கெடுப்பின் போது இடைக்கால கணக்கறிக்கையை எதிர்ப்பதில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் போது தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் பாதுகாப்புத்துறைக்கான செலவினம் உச்சமாக இருந்தால் இடைக்கால கணக்கறிக்கையினை ஆதரிக்காமல் வாக்கெடுப்பில் பங்கு பெற்றாமல் ஒதுங்குவது என்றும் நேற்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் நிதியாண்டின் முதல் 4 மாதங்களுக்கான இடைக்கால கணக்கறிக்கையை தயாரிப்பது தொடர்பாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு கடந்த நவம்பர் 25ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. அதன்படி 2025ஆம் ஆண்டு நிதியாண்டின் முதல் 4 மாதங்களுக்கான அரசு செலவினங்கள், மூலதன செலவுகள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு, இதர கடன் சேவைகளுக்கான அனுமதியை பெறும் இடைக்கால கணக்கறிக்கை நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரியவால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த கணக்கறிக்கை மீது சபையில் நேற்று ஆரம்பமாகிய விவாதம் இன்றும் தொடர்வதோடு இதன் மீது வாக்கெடுப்பும் நடத்தப்படுகிறது. 2600 பில்லியன் ரூபாய் 2025ஆம் ஆண்டு நிதியாண்டின் முதல் 4 மாதங்களுக்காக இடைக்கால கணக்கறிக்கையின் ஊடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இடைக்கால கணக்கறிக்கையின் பிரகாரம் முதல் 4 மாதங்களுக்கான அரசு வருவாய் 1000 பில்லியன் ரூபாவாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அடிப்படை கடன் வரம்பு 1000 பில்லியன் ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் மீண்டெழும் செலவினங்களுக்கு 1000 பில்லியன் ரூபாவும், வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு, வட்டி செலுத்தல் மற்றும் இதர கடன் சேவைகளுக்கு 1175 பில்லியன் ரூபாவும், மூலதன செலவுக்கு 425 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனினும் கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட பணிகள் இடம்பெற்று வருவதால் காலதாமதங்கள் ஏற்பட்டால் அடிப்படை கடன் பெறும் வரம்பினை 4000 பில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கவும் இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் இறையாண்மை கடன் பத்திரங்களை வெளியிடவும் அரசு இடைக்கால கணக்கறிக்கையில் ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாத்தளையில் புனரமைக்கப்பட்ட நந்திமித்ர ஏகநாயக்க சர்வதேச செயற்கை ஹாக்கி மைதானம் நேற்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் எந்தவொரு அரசியல்வாதியுமின்றி குறித்த மைதானம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மற்றும் ஆசிய ஹாக்கி கூட்டமைப்பு ஆகிய நிறுவனங்களால் முறையே 110 மில்லியன் மற்றும் 50 மில்லியன் ரூபாய்கள் இதற்காக பங்களிக்கப்பட்டுள்ள அதே நேரம் இப்போது ஒரு நவீன செயற்கை ஹாக்கி புல்வெளியை கொண்டு சர்வதேச தரத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. அத்துடன் அகில இலங்கை ரீதியில் 16 வயதுக்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் பாடசாலைகளுக்கான ஹாக்கி போட்டியுடன் மைதானம் திறந்து வைக்கப்பட்டது. இதேவேளை பாரம்பரியத்திற்கு புறம்பாக சிறப்பு அழைப்பாளர்களோ அரசியல் பிரமுகர்களோ இல்லாமல் நேற்றைய விழா நடைபெற்றுள்ளமை அனுர அரசில் விசேடமாக பார்க்கப்படுகிறது.